மச்சான், கோவிலுக்கு வந்துட்டேன்டி. வந்துட்டியா? வா உள்ள வா. மச்சான், சாரியில தானே வந்திருக்க? ம், சரி ஓகே, சீக்கிரம் வா. உன்னை சாரியில பார்க்கணும். இல்ல கட் பண்ணிடாத, அப்படியே பேசிட்டே நடந்து உள்ள வா. ஆமா, என்ன கலர் சாரி கட்டியிருக்க? ஏய் சொல்லுடி, நானே கண்டுபிடிக்கணுமா? எல்லோ இல்லையா? அப்ப மச்சான், இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீ பொரிய நீ விதைச்ச. அடி தீக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஓசரம் சிறுசுதான். ஹே அழகா கெடி. தேங்க்ஸ் டா ஹீரோ, நீதான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கேடி. ஏண்டா, நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம். நாளைக்கு தான் நீ என்ன புடவையில பார்க்க போறியே, அப்புறம் எதுக்குடா என்ன இப்பவே கோவிலுக்கு புடவை கட்டிட்டு வர சொன்ன? நாளைக்கு உன் கழுத்துல எல்லாரும் முன்னாடியும் நான் தாலி கட்ட போறேன்டி. நாளைக்கு நீ அபிஷியலா எனக்கு பொண்டாட்டி ஆயிருவ. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை புடவையில பார்க்கணும், நம்ம தனியா எங்கேயாவது போகணும்னு தோணுச்சு. அதான் உன்னை கோவிலுக்கு வர சொன்னேன். அடா ஆதி, என்னால நம்பவே முடியலடா. நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணமா? ஆமால, நம்மளோட ஜர்னி எப்போ ஆரம்பிச்சது? ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம நம்ம வீட்டுல எல்லாரும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போதெல்லாம் நம்ம 2 பேரும் பிளான போட்டு பிரிஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளேயும் லவ் முளைச்சு நம்ம ஒண்ணு சேரும்னு நினைக்கிற நேரத்துல நம்ம வீட்டுல பிரிஞ்சு இப்ப கடைசியில இங்க வந்து நிக்கிறோம். நினைச்சு பார்க்கும் போது புல்ல இருக்குதுடி. நேத்து தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்குடா. அதுக்குள்ள நம்மளுக்கு கல்யாணமே வந்துருச்சுல? ஆமா மச்சான், உசுரே போகுதே உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில. ஓ மாம தவிக்கிற மடிப்பிச்ச கேக்குற மனச தாடிய மணி கோயில. நம்ம கல்யாணத்துக்கு ஆடியன்ஸ கூப்பிடணும்ல, கூப்பிடலாமா? கண்டிப்பா கூப்பிடலாம் மச்சான். வணக்கம் மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எங்களோட கல்யாணத்தை நாங்க எவ்வளவு ஆர்வமாவும் சந்தோஷமாவும் எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அதை விட அதிகமாவே மக்களாகிய நீங்க தான் ரொம்பவே ஆர்வமாவும் சந்தோஷமாவும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுதுங்க. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணுங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க, இதுக்கப்புறமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆமா மக்களே, ஆதியும் நிம்மதியும்னு நம்ம சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ மெல்லினமே வந்தாச்சு. இப்ப வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கு. இதுக்கப்புறமும் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம். காலையிலே பாத்திருப்பீங்க, ஸ்வேதா கிட்ட சவால் விட்டுருக்கேன். எப்படியாவது நிம்மதி பிரெக்னென்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அப்படி ஒரு வேலை அவ ப்ரூவ் பண்ணிட்டானா நான் அவங்களுக்குள்ள தான் தாலி கட்டணும்னு சொல்லியிருக்கா. ஆனா அது கண்டிப்பா நடக்காது. இது ஆதியும் நிம்மதியும் தான். அதையும் தாண்டி அந்த ஸ்வேதா வைக்கிற சவாலை நாங்க எப்படி சமாளிக்கிறோம்ன்றதான் நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், உள்ள வாங்க. வாங்க, என்ன பண்ணுது? டாக்டர், எனக்கு ஒண்ணும் பண்ணல, பட் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஸ்வேதா. ஓகே, ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றாங்க, பட் அதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல டாக்டர். ஓகே, இப்போ அவங்க பிரெக்னெண்டா இல்லங்கறத நான் எப்படி மேம் ப்ரூவ் பண்றது? பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையான்னு யூரின் டெஸ்ட் வச்சு லேப்ல டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களே, அதையும் கூட்டிட்டு போய் பண்ணி பார்த்துட்டோம் மேம். பட் ரிப்போர்ட்டை மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்னன்னா அவங்க பிரெக்னெண்டா இல்லங்கற விஷயத்தை நான் ப்ரூவ் பண்ணனும் மேம். அதுவும் அவங்களுக்கே தெரியாம. அதுக்கு மட்டும் ஏதாவது ஐடியா சொல்லுங்க ப்ளீஸ். அவங்களுக்கே தெரியாம டெஸ்ட் பண்ணனும்னா ஒரே ஆப்ஷன் தான். மேம் சொல்லுங்க, என்ன ஆப்ஷன்? பிரெக்னன்சிய 2 விதமா டெஸ்ட் பண்ணலாம். ஒன்னு யூரின் டெஸ்ட், அது அவங்களுக்கு தெரியாம பண்ண முடியாது. அப்படி இல்லனா பிளட் டெஸ்ட்ல பண்ணலாம். அது வேணா அவங்களுக்கு தெரியாமே நீங்க அவங்களோட பிளட் சாம்பிள்ஸை கொண்டு வாங்க, நான் டெஸ்ட் பண்ணி தரேன். பிளட் சாம்பிள்ஸ்ல பிரெக்னன்சியை கண்டுபிடிக்கலாமா? அப்போ கண்டிப்பா நான் கொண்டு வரேன் மேம். பட் எப்படி கொண்டு வருவீங்க? அவங்களுக்கு தெரியாமே அவங்க உடம்புல இருந்து உங்களால எப்படி பிளட் எடுக்க முடியும்? அதெல்லாம் நான் எப்படியாவது எடுத்துட்டு வரேன் மேம். ஷூர் தானே மேம்? பிளட் சாம்பிள்ல உங்களால பிரெக்னன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்ல? யா, தட் இஸ் வெரி ஷூர். நீங்க பிளட் சாம்பிள்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுங்க, நான் உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி தரேன். ஓகே மேம், தேங்க் யூ so much. ஆனா எவ்வளவு நாள் ஆகும் மேம்? எனக்கு ரிப்போர்ட் உடனே வேணும். ஓகே, ரெடி பண்ணி கொடுக்குறேன். இன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் லேப் இருக்கும். அதுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சா நான் ரெடி பண்ணி தரேன். அப்படி இல்லனா நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஓபன் ஆகும். மணி இப்போ 5 ஆயிடுச்சு. ஈவினிங் 6 மணிக்குள்ள நிம்மதியோட பிளட் சாம்பிள்ஸ் எப்படி கலெக்ட் பண்ண முடியும்? நாளைக்கு காலையில 7 மணிக்கு தான் லேப் ஓபன்னா, 10 மணிக்கு முகூர்த்தம்ல சொன்னாங்க. அதுக்குள்ள எப்படி? இல்ல ஸ்வேதா, எப்படியாவது நீ பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். மேம், கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் இல்லனா நாளைக்கு மார்னிங் ஏதாவது ஒரு டைமிங்ல நான் கரெக்ட்டா கொண்டு வந்துறேன். எனக்கு ஒரு 10 to half an hour குள்ள சீக்கிரமா டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துட்றேன். நீங்க சாம்பிள்ஸ் மட்டும் கொடுங்க.
ஓகே மேம், தேங்க்யூ so மச். பை. நிம்மதி, நாளைக்கு தானே உனக்கு கல்யாணம். விட மாட்டேன்டி. ஆதி உன் கழுத்துல தாலி கட்ட நான் விடவே மாட்டேன். உன் கழுத்தை அறுத்தாவது அதுல இருக்கிற பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்து நீ பிரெக்னென்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாம விட மாட்டேன்டி. மச்சான் அன்புக்குடி வரா. அட மேம் வராங்களா? மச்சான் மக்களை இன்வைட் பண்ணியாச்சு, அடுத்து அன்புக்குடி மேமையும் இன்வைட் பண்ணிடலாம். ஓகேடி. மேம், நிம்மதி நிம்மதி. ஆமா மேம், நிம்மதிதான். நிம்மதி, கோவிலுக்கு வந்திருக்கியாமா? ஆமா மேம், நான் மட்டும் இல்ல, கூட ஆதியும் இருக்கா. ஓ, 2 பேரும் சேர்ந்தா வந்திருக்கீங்களா? ஆதியனா? அன்பு, என்னம்மா தனியாவா வந்த? ஆமாண்ணா, வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிச்சதா, அதான் கிளம்பி கோவிலுக்கு வரலாமேன்னு வந்துட்டேன். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன இந்த பக்கம்? மேம், இன்னைக்குள்ள எப்படியாவது உங்களை பாத்துடணும்னு நினைச்சேன் மேம். வீட்டுக்கும் வர முடியல. நீங்க இது வரைக்கும் வீட்டு அட்ரஸ் எங்கள்கிட்ட சொன்னதே இல்ல, ஃபோன் நம்பரும் இல்ல. என்னமாச்சு? என்ன விசேஷம்? என்ன எதுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்க? மேம், எங்க 2 பேருக்கும் நாளைக்கு கல்யாணம். அதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்றதுக்காக வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சோம். நிம்மதி, என்னமா சொல்ற? ஆதியனா, உங்களுக்கும் நிம்மதிக்கும் நாளைக்கு கல்யாணமா? மேம், ஆமா மேம், சடனா தான் முடிவு பண்ணாங்க. உங்ககிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் மேம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு முகூர்த்தமா, நீ சீக்கிரமாவே வந்துடணும். அண்ணா கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா வந்துருவேன். எப்படி வரதுன்னா யோசிக்காதீங்க மேம், கண்டிப்பா உங்களுக்காக கார் அரேஞ்ச் பண்ணுவோம். அண்ணன் கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொல்றேன். ஐயோ, எல்லாருக்கும் கல்யாண வேலை இருக்குமா? நீங்க பாருங்க, நான் எப்படியாவது வந்துருவேன். இந்த நாளுக்காக தானே ரொம்ப போராடினீங்க. எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நிம்மதி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ்க்கெல்லாம் வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவாமா. இப்ப நாங்க அவசரமா கல்யாணம் பண்றதே எங்களுக்கு இஷ்டமே இல்லம்மா. வேற வழி இல்ல. இவங்க அப்பா விட்டா வேற மாப்பிள்ளைய பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதுக்காக தாமா அவசரமா கல்யாணம் பண்றோம். இல்லன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவ கெரியர்ல ஒரு நல்ல பொசிஷன் போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். பரவாயில்லண்ணா, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல. கல்யாணத்தை முடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேலைக்கு போய்க்கலாம். சரிங்க மேம். சரி, ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு காலையில கல்யாணத்துல பார்க்கலாம். ஆதினா பாய். நிம்மதி பாய்மா. சரிம்மா, பாத்து போங்க. ஓகே மேம், பாய். எப்படிடா மேம் கிட்ட சொல்லுவோம் நினைச்சிட்டே இருந்தேன்டா. சொல்லியாச்சு. அம்மா, என்ன பிளான் உனக்கு? பிளானா? பிளான்ல ஒண்ணும் இல்லடா. சரி, அப்ப கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு 7-8 மணிக்கெல்லாம் தூங்க போயிரு. எதுக்கு? அப்பதானடி காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும். ஒரு 8 hours அது தூங்கினாதான் நாளைக்கு கல்யாணத்துல ஃப்ரெஷ்ஷா இருப்ப. போட்டோலாம் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இல்லனா சொங்கி மாதிரி ஆயிடுவ. தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். வராதுதான், இருந்தாலும் வர வச்சுக்கணுமே. எனக்கெல்லாம் இன்னைக்கு நைட்டும் தூக்கம் வராது, நாளைக்கு நைட்டும் தூக்கம் வராது. ஏண்டா, இன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது சரி, நாளைக்கு நைட்டு ஏன் தூக்கம் வராது? ஏன், உனக்கு புரியலையா? புரியலடா, நாளைக்கு ஏன் தூக்கம் வராது? நாளைக்கு நம்மளுக்கு என்ன? நாளைக்கு நம்மளுக்கு என்ன? கல்யாணம். நாளைக்கு நம்மளுக்கு நைட்டு என்ன? நாளைக்கு நம்மளுக்கு நைட்டு ரிசப்ஷன் ஏதோ சொன்னாங்களா என்ன? நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெருசு தானடா. பொடிங் குய்யால. என்னடா? கல்யாணம் முடிச்சிட்டு என்ன? இன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது, நாளைக்கு நைட்டு தூக்கம் வராது, கல்யாணம் முடிச்சிட்டு. டேய், சி லூசு. ஓய், எங்கடி தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சு போய்க்கலாம், ஆனா நாளைக்கு என்ன? என்ன நாளைக்கு? பாக்கலாம்டா, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு பாக்கலாம். கரச்சீமையில் இருந்தோ விரல் தீண்டிட நினைக்குதடி. அக்கினி பழம்னு தெரிஞ்சிருந்தோ அடிக்கடி நாக்கு துடிக்குதடி.